நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலகத்தில் பாம்புகளே இல்லாதது ஒரு யாகம். முடியுமா? உலகத்துல பாம்புகளே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு பெரிய யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டார். சரிதான்ட்டான், ஓகே பண்ணிவிடலாம் அப்படின்னா அபசர்ப்ப யாகம் என்பதாக ஜனமேஜயர் ஒரு பெரிய யாகத்தை பண்ற. எந்தெந்த மூல முடுக்கல எங்கெங்க பாம்புகள் இருக்கோ அத்தனை பாம்புகளும் யாகத்துல வந்து விழருது. எப்படி இருக்கும் பாத்துக்கோ. அந்த யாகம் ஜொலிக்கிறது, அக்னி நெருப்பு கொதிக்கிறது. அந்த நெருப்புல அத்தனை பேரை வந்து பொத்து பொத்துன்னு விழுது. எல்லா பாம்புகளும் பெரிய பெரிய அனகொண்டா பாம்புலாம் வந்து விழுறது. அது அனகொண்டான்னு பெரிய இங்கிலீஷ் நினைச்சுக்காதீங்க, ஆனை கொண்டான் பாம்பு. அது கம்பராமாயணத்துல சித்திரக்கூட்டத்தை வர்ணிக்கிறார் கம்பநாட்டாழ்வான். அப்படி சித்திரக்கூட்டத்துல ராமனும் சீதையும் போயிட்டு இருக்கா. பெரிய பெரிய ஆனைகளை விழுங்கக்கூடிய பாம்புகளை எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டே செல்லுகிறார்கள் கம்பராமாயணம். ஆனை கொண்டான் ஆனை கொண்டான் என்பது மருவி மருவி அனகொண்டாவா மாறிடுது. அதான் விஷயம். இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்காரன் நமக்கு கொடுத்தான்னு வச்சிருக்கோம். இந்த முந்திரி பருப்புக்கு என்ன பேர்? கேஷ்யூ நட்ஸ் இல்லையா? அது ஒன்றும் இல்லை. கேரள தேசத்து கடற்கரையில் வந்து இறங்கினாவா பிரிட்டிஷாரா வாணிபம் பண்ணுறதுக்கோசரம். அந்த போர்த்துகீஸு பிரிட்டிஷ்லாம் வந்து இறங்கினான். வரிசையாக முந்திரி பருப்பை குவிச்சு வச்சுருந்தான். அவன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டான். நம்ம ஆளுங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் என்ன மலையாளத்தில் காசநட்டு காசநட்டு, ஓ இஸ் இட் கேஷ்யூநட் டெலிஷியஸ்ன்னு போயிட்டான். அவன் காசை கொடுறான்றதுக்கு காசநட்டுன்றதுக்கு அவன் கேஷ்யூநட்டுன்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் ஆனை கொண்டான் பாம்பு அனகொண்டாவா மாறி போயிடுது. ஆகையால எவ்வளோ பெரிய பெரிய பாம்புகள்லாம் வந்து விழுது. பெரிய பெரிய பாம்புலாம் வந்தது. எந்த பாம்பு பரீட்சித்தை கடித்ததோ அந்த பாம்பு வரல. ராஜாவுக்கு பெரிய சோகம். என்ன சுவாமி இது, இதுக்கா நான் யாகம் பண்ண? அந்த தக்ஷகன் வரணும், அவன் வரணும். எங்க அப்பாவை கடிச்சானோ இல்லையோ அவன் விழுந்து உயிரை விடணும் அப்படின்னு சொல்லச்சே அந்த புரோஹிதர் பார்த்தார். தக்ஷகன் எங்க இருக்கான்? அவருக்கு ஒரு டெலஸ்கோப் இருக்கு, மந்திர சித்தி. அதை வச்சு அவர் பார்த்தார். கூகுள் சர்ச்சில் போட்டார் எங்க இருக்கான் அந்த தக்ஷகன். இப்பெல்லாம் எல்லாம் கோகுல் அப்படின்னா கூட கூகுளில் போய் தான் தேடுறாளே தவிர நேரம் தெரியாது. சார் லைஃப்ல அப்படியே அப்புக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணினா லைஃப்ல மேலே வந்துடலான்றான். அந்த மாதிரி விஷயம் வந்துடுது. தேடி பார்த்தா அந்த தக்ஷகன்றதான பாம்பு எங்க இருக்கான்னா இந்திரனுடைய சிம்மாசனத்தில் சுற்றி கொண்டிருக்கிறான். இந்திரன் அந்த பாம்புக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கான். நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன், நீ கவலைப்படாதேன்னு சொன்ன உடனே ஓ இதான் சமாச்சாரமா, ஓகேனா சேந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா எடுத்தார் ஐயா ஆகுதி. தக்ஷகன் இந்திரனோட சேர்ந்து வந்து இந்த அக்னி குண்டத்துல விழணும்னு. அவ்வளவுதான். என்ன எடுத்து ஆஸ் யூஷுவல் சிம்மாசனம் கிளம்பி விட்டது. இந்திரனுடைய சிம்மாசனமே கிளம்பிடுது. அங்கிருந்து மந்திரத்துடைய பவர் அது அப்படி பிடிச்சி இழுக்கிறது. அவனை நேரம் வரான் இந்திரன். ஐயோ போற போக்க பார்த்தா நாம அக்னி குண்டத்துல விழுந்து விட்டோம்னா நம்ம உயிர் போயிடுமே, இந்த ஒரு பாம்பை காப்பாத்துறதுக்கு நாம உயிரை விடணுமான்னு இந்திரன் யோசிச்சான். ஏன்பா ஜனமேஜயா உனக்கு பாம்பு தானே வேணும், இந்தா பிடிச்சுக்கோன்னு அந்த தக்ஷகனை தூக்கி போட்டு பார்த்து என்ன அழகா இந்திரன் எல்லாரையும் காப்பாத்துறான்னு தெரியுதோ இல்லையோ. இப்ப தக்ஷகன் யாக குண்டத்துக்கிட்ட போறார், இழுக்கிறது அவரை. அப்ப வாசுகி நாகங்களுக்கு அரசன் தலைவர். அந்த வாசுகி தன்னுடைய தங்கையினுடைய பிள்ளை ஆஸ்திகர்னு ஒருத்தர். ஜரத்காரு என்பது வாசுகியினுடைய தங்கைக்கு பேர். இதெல்லாம் பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு டக்குன்னு புரியாது. ஜரத்காருன்னு பேர் அவருக்கு. அந்த ஜரத்காருவுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கார். அந்த பிள்ளைக்கு ஆஸ்திகர் என்பது பேர். ஆஸ்திகரை கூப்பிட்டான் வாசுகி, நீ போய் முதல்ல யாகத்தை நிறுத்து, அந்த சர்ப்ப யாகத்தை நிறுத்து, இல்லைன்னா உலகத்துல பாம்புகளே இல்லாமல் போயிடும். பாம்பை கண்டால் படையம் நடுங்குன்ற பழமொழிக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், நீ போய் நிறுத்துனர். ஆஸ்திகர் ஜனமேஜயனை பார்க்க வரார். வந்த இந்த யாகம் நடந்துட்டு இருக்கச்சே ஜனமேஜயன் யாரோ ஒரு சுவாமி வராருன்னு அவரை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி, உங்களுக்கு என்ன வேணும், பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, என்ன வேணும், நான் உங்களுக்கு தானம் பண்றேன்னு சொல்லச்சே ஆஸ்திகர் சொன்னார், நீ யாகத்தை நிறுத்தும் வரத்தை எனக்கு கொடு, யாகத்தை நீ நிறுத்துனர். என்ன சுவாமி இப்படி கேட்டீரினர்? முதல்ல நிறுத்து. இன்னும் அந்த தக்ஷகனுக்கு இன்ச்சு தான், அவனுக்கு உயிரே போயிடுத்து. அவனுக்கு இன்னும் போய் உள்ள போறோம்னு ஆஸ்திகர் வரம் வாங்கினார். ஜனமேஜயன் வேற வழி இல்லாமல் அந்த யாகத்தை நிறுத்திட்டான். யாகம் நின்று விட்டது. உடனே அந்த பாம்புகள்லாம் சேர்ந்து ஆஸ்திகருக்கு ஒரு வரம் கொடுத்தது. நாம எங்கேயாவது விஷப்பாம்பை பார்த்துட்டோம்னா இந்த ஸ்லோகம் சொல்லணுமா, அப்பசர்ப்ப சர்ப்ப பத்ரந்தே, ஏ பாம்பே நீ ரொம்ப க்ஷேமமா இருப்பாய்,
நீ இந்த இடத்த விட்டு தள்ளி போயிடு, இங்கிருந்து இந்த பக்கத்துல நிக்காத, இந்த இடத்த விட்டு தள்ளி போயிடு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஜனமேஜயஸ்ய யஜ்ஞாந்தே ஆஸ்திக வசனம் ஸ்மர. ஜனமேஜயர் செய்த யாகத்தில் ஆஸ்திக மகரிஷி செய்த பிரதிஜையை நினைத்து கொண்டு, ஹே பாம்பே இந்த இடத்தில் நில்லாதே, நீ கிளம்பி போயிடு அப்படின்னு நாம் அந்த பாம்பை பார்த்து சொன்னோம்னா அந்த பாம்பு நம்மளை ஒன்றும் பண்ணாத கிளம்பி போயிடும். சரி, நீ அந்த ஸ்லோகத்தையாவது ஃபுல்லாக சொல்லக்கூடாதான்னா, சிலதெல்லாம் மந்திரங்கள் அப்படின்னு கேட்டால் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணுமோ அதை அப்படி சொல்லணும். அதனால தான் நான் முழுக்க சொல்ல இந்த ஸ்லோகத்தை. ஓ சுவாமி மறந்து போயிட்டு சொல்லாமல் இருந்துட்டான்னு நினச்சிக்காதீங்க. ஏ சர்ப்பமே, விஷ சர்ப்பமே, இந்த இடத்தை விட்டு தள்ளி சென்று விடு. ஜனமேஜயர் செய்த யாகத்தில் ஆஸ்திக மகரிஷி செய்த பிரதிஜையை நீ ஞாபகப்படுத்திக் கொள், அவருக்கு நீங்கள் கொடுத்த வரத்தை ஞாபகப்படுத்திக் கொள். இதை சொன்னா விஷஜந்துக்கள் நம்மை அணுகாது என்பதாக பெரியோர்கள் உபதேசம் பண்ணியிருக்கா. அடியனுடைய வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டது. எங்க ஆச்சாரியன், எங்க சுவாமி புருஷ சுவாமியினுடையதான திருமாளிகையில் படியில பாம்பு, அது தண்ணி பாம்பா என்ன பாம்பு தெரியாது, பாம்பு வந்துடுத்து, எல்லாரும் பயந்துட்டு இருக்கா. அப்போ எங்க ஆச்சாரியன், இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதை எப்படியா கழுப்படான்னு, இந்த ஸ்லோகத்தை நான் ஒரு 10 தடவை சொன்னேன். அப்படியே போச்சு அப்படியே போச்சு, அப்படியே போயிடுத்து, எங்க போயிடுத்துனே தெரியாது. பிரத்யட்சமா எனக்கே அந்த அனுபவம் உண்டு. ஆகையால ஆஸ்திகர் அந்த யாகத்தை நிறுத்திட்டார். யாகம் நின்று போச்சு. யாகம் நின்று போன உடனே ஜனமேஜயன் தலையில கை வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கான். என்னடா இப்படி யாகம் ஆரம்பிச்சோமே, யாகம் நின்று போச்சு, இதை மறுபடியும் எப்படி நடத்துறது, நின்று போன யாகத்துக்கு என்ன பரிகாரம், என்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கச்சே அந்த இடத்திற்கு வியாசர் தன்னுடைய சிஷ்யரான வைஷம்பாயனருடன் வருகிறார். இது மகாபாரதத்துக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மகாபாரதத்தில் ஜனமேஜயன் ஸ்ரத்தையா கேட்குறான், ஆனால் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வித்தியாசம் உண்டு. அங்கே வியாசர் வரார். வந்தோடனே ஜனமேஜயன் எழுந்து சேவிச்சான். சேவிச்ச உடனே வைஷம்பாயனரை கூப்பிட்டு, வியாசர், ஜனமேஜயன் ரொம்ப அப்செட்டாக இருக்கான், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான், டீப்லி டிப்ரெஸ்டு, ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் சொல்கிற போது இப்போல்லாம் அப்படி சொன்னால் தான் ரொம்ப நல்லா இருக்குன்ற உபன்யாசம். ஆகையினால ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கோசரம் நீ ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுன்னு வியாசர் வைஷம்பாயனர் இடத்துல சொல். சரினர். உடனே வைஷம்பாயனர் என்ன பண்ணார், ஜனமேஜனை பார்த்து, நான் வேணா உபன்யாசம் பண்ணட்டா உனக்குன்னு. ஜனமேஜனுக்கு பிபி ஷூட்டப் ஆயிடுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப டென்ஷன்ல இருக்கச்ச உபன்யாசம் இன்னைக்காவது கேட்போமா? அப்பதான் கேட்கணும், அதுதான் விசேஷம். வியாசர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கச்சே தான் பாகவதத்தை உபதேசம் பண்ணார் நாரதர். வியாசருக்கு ஸ்ட்ரெஸ் போச்சு. அந்த சீதாதேவி கருவுல 2 குழந்தை, அந்த குழந்தைய மடியில வச்சுட்டு சீதாதேவி எவ்வளவு கஷ்டப்பட்டா. அந்த சமயத்துல வால்மீகி மகரிஷி உத்தமமான ராமாயணத்தை எழுதினார். அதனால அந்த குழந்தைகள் 2 மகா மேதாவிகளா பிறந்தா. அவ கர்ப்பத்தில் இருக்கச்சே ராமாயணம் கேட்டதுடைய பலன். ஜனமேஜயன் சொன்னா, அட போங்கயா, நான் வேற ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன், யாகம் நின்று போச்சு, இப்போ போய் உபன்யாசம் பண்றேன்னு வரிய, கிளம்பு கிளம்பு அப்படின்னா. இவர் சொன்னார், உங்க அப்பா மாதிரி ஒரே ஒரு வாரம் உபன்யாசம் கேளுனார். ஒரே ஒரு வாரமா? என்னால முடியாது, கிளம்புனா. சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் உபன்யாசம் பண்ணட்டா? முடியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் உபன்யாசம் பண்ணட்டா? என்னையா பிராணம் வாங்குறீர், நீ என்னால எனக்கு உபன்யாசம் கேட்கிற மூடுல, முதல்ல கிளம்புங்க சுவாமி. ஜனமேஜயர் விடல. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 1 hour எனக்கு பர்மிஷன் கூட, உபன்யாசம் பண்ணிவிடுறேன். சுவாமி நீ சொன்னா கேட்க மாட்டீரா? சரிடா, ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன், அந்த ஒரு ஸ்லோகம் சொல்றதுக்காக எனக்கு பர்மிஷன் கொடுணும். ஜனமேஜயன், என்னடா இது இம்சை பண்ற, சரி ஒரே ஒரு ஸ்லோகம் தான், அதுக்கு மேல சொல்லக்கூடாது, சொல்லிட்டு கிளம்புணும். ஓ தாராளமா கிளம்புறேன். துவாவிமௌ புருஷௌ மூடௌ துரியோதன தசானனௌ கோக்ரஹம் வனபங்கஞ்ச திருஷ்ட்வா யுத்தம் புனః புனः. இன்னைக்கு விஜய் டிவி பக்தி திருவிழா டாபிக்க அப்பதான் சொன்னார் வைஷம்பாயனர். அப்பா ஜனமேஜயா, உலகத்தில் 2 முட்டாள்கள், துவாவிமௌ புருஷௌ மூடௌ துரியோதன தசானனௌ, இருவர் முட்டாள், ஒருவன் துரியோதனன், மற்றொருத்தன் ராவணேஸ்வரன். என்ன நடந்தது? கோக்ரஹம் வனபங்கம் ச. கோக்ரஹம், கோகரம்னா பசுக்களை கவர்ந்து சென்றது, பசுக்களை கவர்ந்து சென்றது. அந்த சமயத்தில் நடந்ததையும் கண்டு, அதே போன்று வனபங்கம், காடு அழிக்கப்பட்டதையும் கண்டு மறுபடியும் மறுபடியும் சண்டையிட்டார்களே, சண்டையிட்டு மடிந்து போனார்களே. இவர்கள் இருவரை தவிர்த்து உலகத்தில் வேறொரு முட்டாள் கிடையவே கிடையாது. ஜனமேஜயா, அலாட்டட் டைம் ஓவர், தேங்க்யூ, நான் போயிட்டுறேன் அப்படின்னு கிளம்பினான். உடனே ஜனமேஜயன், இருங்க சுவாமி, ஒரு நிமிஷம் இருக்கும்,
அது துரியோதனன் தசானனன். அது என்னது கோகிரகம், அது என்னது பசுக்களை கவர்ந்து சென்றது என்னது, அது என்னது வனபங்கம், காடு என்ன அழிக்கப்பட்டது, என்ன விஷயம் புரியலையேனா. ஏண்டாப்பா உனக்கு தான் டைம் இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் நீ என்ன, இதை மட்டும் சொல்லுங்களேன் சுவாமினா. சரி உட்காருன்னு உட்கார வச்சு ஆதோ கீர்த்தன ஆரம்பத்திலேன்னு ஆரம்பிச்சேன். மகாபாரதம் 18 பர்வாவையும் அவனுக்கு உபன்யாசம் பண்ணார். இந்த ஒரு ஸ்லோகத்தை பேசிக்கா வச்சுட்டு தான் ஆரம்பிச்சார். ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர உபன்யாசம் என்ன சுவாமி இது உபன்யாசம் அப்படின்னு கேட்டா எப்படி கஷ்டம் வரும். உங்க உபன்யாசம் எப்படி, நான் சில பேர்கிட்ட கேட்பேன் உபன்யாசம் எப்படி இருந்ததுன்னா, அதுக்கு என்ன கேட்கணுமான்னு, கேட்கறதுக்கு தானே சுவாமி சொல்றோம். இவா கேட்கணுமா ஆன்சர் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? யார் அந்த ரெண்டு முட்டாள், ஒருத்தன் துரியோதனன் இன்னொருத்தன் ராவணன், அது என்ன கோகிரகணம், அது என்ன வனபங்கம்னா. ஏன்டா உனக்கு டைம் இல்லையே பரவாயில்லையா, இதை மட்டும் சொல்லுங்க சுவாமினார். உட்கார்ந்தார், 2 காலம் அடிச்சு போட்டுட்டார், ஜனமேஜனை உட்கார வச்சார். மகாபாரதம் 18 பர்வாவையும் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த மகாபாரதத்துல விராட்ட பர்வம் என்பது மிகவும் உயர்ந்தது. அதுபோல ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டம் என்பது முக்கியம். இது ரெண்டுத்தையும் நாம பாராயணம் பண்றதுனாலையோ நாம கேட்கறதுனாலையோ நமக்கு நன்மைகள் விளையும். முக்கியமா என்ன ஆகும்னு கேட்டா, நாட்டில் சுபிக்ஷமா மழை பொழியும், நாட்டில் வறட்சி நீங்கி துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷமா மழை பொழியும். ராமாயணம் பாராயணம் பண்ணச்சேவும் பாரதம் முதலான கிரந்தங்களை உபன்யாசம் பண்ணச்சேவும் பெரியோர்கள் பிரார்த்தித்துக் கொள்வார்கள், காவேரி எப்பொழுதும் நல்லா விசேஷமா வெள்ளமா வரட்டும் சுவாமி, சரியான சமயத்தில் மழை பொழியட்டும், ஸ்ரீரங்கநாதன் என்னைக்குமே எல்லாரிடத்திலேயும் சந்தோஷம் இருக்கட்டும், அந்த ஸ்ரீரங்கஸ்ரீ திருவரங்க திருவானது பொலிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அல்லவா. அப்படி விராட்ட பர்வத்தை சேவித்தாலும் வாசித்தாலும் பாராயணம் செய்தாலும் அதனுடைய உபன்யாசத்தை கேட்டாலும் அதே போல ராமாயணத்தை கேட்டாலும், ராமாயணத்தில் எஸ்பெஷலி சுந்தரகாண்டம் அதை கேட்டாலும், காலத்தில் உலகத்தில் மழை பொழிந்து தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து எல்லோரும் நீங்கார செல்வம் பெற்று எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பதுதான் தாற்பயம். அதற்காக இன்றைய தினத்தில் இந்த உபன்யாசத்துடைய தலைப்பு. அப்ப என்னன்னா, மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமானது பகவத்கீதை இருக்கு, விதுர நீதி இருக்கு, யக்ஷ பிரஷ்டம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் இந்த விராட்ட பர்வத்துக்கு பெருமை. பெரியோர்களுடைய சம்பிரதாயம், விராட்ட பர்வம் பாராயணம் பண்ணா, விராட்ட பர்வம் உபன்யாசம் பண்ணா மழை பெய்யும். ஏன், எதனால்? அது மகாபாரதத்தில் யார் சார் ஹீரோ அப்படின்னு கேட்டா டக்குன்னு நாம் ஆன்சர் பண்ணுவோம், மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தான் ஹீரோன்னு. சில பேர் அர்ஜுனன் தான் ஹீரோன்னு. ஒரிஜினலா மகாபாரதத்தில் யார் ஹீரோ தெரியுமா? தர்மபுத்திரர் தான் ஹீரோ. பாண்டவர்கள் துரியோதனனிடத்தில் சூதாடி தோற்று வஞ்சனையினாலே 12 வருடங்கள் வனவாசம், காட்டில் வசிப்பது, 1 வருடம் அஜ்ஞாதவாசம், மறைந்திருந்து வாழ்வது என்பதாக பிரதிஜை. 12 வருஷம் காட்டில் இருந்துட்டான். அதன் பிறகு 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், மறைந்து வாழ வேண்டிய சமயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. எந்த தேசத்தில் வாழ்வது, எங்க வாழ்வது ஒரு கேள்வி வந்தது. உடனே பாண்டவர்கள் எல்லோரும் விராட்ட தேசத்தில் சென்று மறைந்து வாழ ஆரம்பித்தார்கள். விராட்ட தேசத்தில் போய் மறைந்து வாழ்ந்தார்கள். இப்ப துரியோதனன் ஒரு பிளான் பண்ணினான். என்னன்னா, இந்த அஜ்ஞாதவாசம் மறைந்து வாழக்கூடிய சமயத்தில் பாண்டவர்கள் வெளிப்பட்டார்களேயானால், அதாவது துரியோதனன் முதலானவர்களாலே அவர்கள் அறியப்பட்டார்களேயானால், மறுபடியும் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞானவாசம், எக்ஸ்டென்ஷன். இதுக்காக பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்கு துரியோதனன் நிறைய ட்ரை பண்றான், நிறைய ஸ்பைஸ் அமைச்சிருக்கான். ஒருவேளை தன் ஊர்லயே இருக்காளான்றதுக்கோசரம் அங்கங்க சிசிடிவிலாம் வச்சிருக்கான் துரியோதனன். பாண்டவர்களை கண்டே பிடிக்க முடியல, எந்த இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்காளா அங்க இருக்காளா எந்த தேசத்துல இருக்கா கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக துரியோதனன் ஒரு பெரிய சபையை ஏற்படுத்தினான். அந்த சபையில எல்லாரும் வந்திருக்கா. பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், கர்ணன், விகர்ணன், துச்சாசனன் எல்லாரும் இருக்கா அந்த சபையில. பாண்டவர்கள் எங்க இருக்கா, எப்படி இருப்பா, அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தீர்மானம் பண்ணச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமாச்சாரம் சொல்றா. இப்படி போய் அவளை கண்டுபிடிக்கலாமா, அப்படி போய் கண்டுபிடிக்கலாமான்னு. அந்த விஷயத்துல பீஷ்மர் ஒரு சஜஷன் கொடுக்கும். அதுதான் மெயின். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பீஷ்மருடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அப்பா இந்த சமயத்தில் எல்லா தேசமும் வறட்சியா இருக்கிறது, எந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கிறதோ அந்த தேசத்தில் பாண்டவர்கள் வசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள். அப்ப சுபிக்ஷமான தேசத்திற்கு பாண்டவர்கள் போயிருக்கான்னு அர்த்தமான துரியோதனன். துரியோதனா, உனக்கு அவருடைய மேன்மை தெரியாதுடா. எந்த ஊரில்
மகாத்மாவான தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர், அந்த யுதிஷ்டிரர் எந்த தேசத்தில் வசிக்கின்றாரோ அந்த தேசத்தில் மாதம் மும்மாறி தவறாமல் மழை பொழியும், மக்களுடைய மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும், தீய எண்ணத்துடன் எவரும் அங்கே இருக்க முடியாது. இரு பாண்டவர்களுக்கு குறிப்பாக தர்மபுத்திரனுடைய பெருமை. ஆகையால் இப்பொழுது இருக்கக்கூடிய தேசத்தில் எந்த தேசம் சுபிக்ஷமாக இருக்கிறதோ அங்கே பாண்டவர்கள் வசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் பீஷ்மர். எத்திர ராஜா யுதிஷ்டிரா, எங்கே மகாத்மாவான யுதிஷ்டிரர் வசிக்கிறாரோ அந்த தேசத்தில் துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷம் இருக்கும். ஆகையால் தான் விராட்ட பர்வத்தை பாராயணம் பண்ணால் மழை பொழியும். யாரால? தர்மபுத்திரருடைய மகாத்யத்தாலே. சரி, இதை பீஷ்மர் விரும்ப இருக்கலாமோ இல்லையோ? பீஷ்மர் இப்ப போட்டு கொடுத்துட்டார். இப்ப பாண்டவாளை எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா போட்டு கொடுத்துட்டாரோ இல்லையோ? ஏன் அப்படி பண்ணினார்? அப்படியாவது துரியோதனனுக்கு பாண்டவருடைய மகிமை தெரிந்து அவன் மனசு திருந்துவானான்னு பீஷ்மருக்கு ஒரு நம்பிக்கை. அன்பார்ச்சுனேட்லி அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது. ஓ, அப்படியான ஒற்றர்கள் அனுப்பினான். எந்த தேசத்துல பாண்டவர்கள் இருக்கானர், இப்படி போய் பார்க்கறா, அப்படி போய் பார்க்கறா. போய் பார்த்தார், இப்ப இருக்கிற காலத்துல நல்ல வறட்சியில அந்த விராட்ட தேசம் மட்டும்தான் சுபிக்ஷமாக இருக்கின்றது. அதிலையும் கெட்ட எண்ணத்துடன் இருந்த கீச்சகன் என்பவன் கொன்றொழிக்கப்பட்டு விட்டான். அந்த விராட்ட தேசம் தான் செழுமையில் சிறந்து விளங்குகிறதுனா ஓகே, இங்க பாண்டவர்கள் இருக்கிறார்கள் தீர்மானிக்கப்பட்டது. அப்ப பாண்டவர்களை வெளியில கொண்டு வரணுமே, ஒரு பெரிய தேசம், அதுல இருந்து அந்த பாண்டவாளை எப்படி வெளியில கொண்டு வரணும்னா துரியோதனன் பிளான் போட்டான். விராட்ட ராஜாவுடைய பசுக்களாகிற செல்வத்தை அபகரித்து செல்வது. அந்த காலத்துல பசுக்களை பெரும் செல்வமாக நினைத்தார்கள். கோபிர் வேதைஷ்ச விப்ரைஷ்ச சதீபிஹி சத்யவாதிபிஹி தாதுர்பிஹி தர்மசீலஷ்ச சப்தபிர் தாரியதே மகி. அப்பைய தீட்சிதர் வேதாந்த தேசிகனுடைய யாதவாபிரம் என்னும் மகாகாவியத்திற்கு வியாக்கியானம் அருளியும் பொழுது அந்த அப்பைய தீட்சிதர் சொல்றார், முதலில் பூமியை தாங்குவது எது அப்படின்னு கேட்டா கோபிஹி, பசுக்கள் தான் பூமியை தாங்குகின்றன. பசுக்களை ரட்சிக்கணும். கோ சம்ரக்ஷணம் ரொம்ப முக்கியம். இப்போ லோகத்தில் எத்தனையோ விதமான சங்கடங்கள் நமக்கு உண்டாருது. மழை பெய்ய மாட்டேன்றது, மக்களுடைய மனசுல நல்ல மனோபாவங்கள் இல்லை, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். என்ன வழினர்? எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அவ்வளவு கோ பூஜை பண்றதை காட்டிலும் சிரேஷ்டதமம் எதுவுமே கிடையாது. நம்மளால முடிஞ்ச பொழுதுலாம் கோ பூஜை பண்ணலாம். அது காலம் நேரம் தேசம் எதுவும் அவசியம் இல்லை. பசுமாட்டினுடைய பின்பாகத்தில் அதனுடைய வால் பகுதியில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுக்கு தூபதீப நிவேதனங்கள் பண்ணி அதை பூஜிக்கணும். பசுமாட்டினுடைய நெத்தியை பூஜிக்கூடாது, பசுமாட்டுடைய பிருஷ்டபாகம் பின்பாகத்தை தான் பூஜிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த பசுமாட்டினுடைய பின்பாகத்தில் தான் மகாலட்சுமியுடைய வாசம். பசுவினுடைய மொத்த அங்கத்திலையும் தேவர்கள் அத்தனை பேரும் வாசம் பண்றாங்க. ஆகையினால பூ பிரதட்சணம் பண்ணணும். பூமியை சுத்தி வரணும்னா ஒரு பசுமாட்டை பிரதட்சணம் பண்ணினாலே பூ பிரதட்சணம். நமக்கு கூட நம்ம பாத்திரம் அழகா பங்கனப்பள்ளி மாம்பழம் இருக்குன்னா பூமி பிரதட்சணம் பண்ணாதான் கொடுப்பேன்னா நம்ம பசுமாட்டை பிரதட்சணம் பண்ணி வாங்கிக்கலாம். பரமேஸ்வரன் பார்வதி பிரச்சனை நம்ம பாத்திலே வந்ததுன்னா இதை பண்ணலாம். ஏன்னா கோ பசு அவ்வளோ வசத்தி, அதை ரட்சிக்கணும். இப்ப அந்த பசுக்களாகிற செல்வத்தை கவர்ந்து விட்டால் கட்டாயம் பாண்டவர்களை வெளிப்படுத்த முடியும் என்பது துரியோதனுடைய பிளான். அதுக்கேற்ற மாதிரி சுஷர்மா என்பவரை அனுப்பி அந்த தேசத்தில் இருக்கிற பசுக்களை கவர்ந்து வர செய்தான் துரியோதனன். அப்ப விராட்டன் என்ன பண்ணினான்? விராட்டனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் பாண்டவர்கள் வசிப்பது தெரியாது. கங்கன் என்னும் பெயருடன் தர்மபுத்திரர், வல்லன் என்னும் பெயருடன் பீமசேனன், பிருஹண்டலை என்னும் பெயருடன் அந்த அர்ஜுனன், இப்படி ஒவ்வொருத்தர் தங்களுக்குள்ளே சங்கேதம் செய்து கொண்டு மறைந்து வாழ்கிறார்கள். திரௌபதி சைரந்திரிகை என்னும் பெயர். சைரந்திரிகைனா பியூட்டிஷியன். எல்லாருக்கும் அவளுக்கு அழகா தலையெல்லாம் முடிச்சு விடுறது, இல்லை அழகா இருக்கிற தலையை பிரிச்சு விடுறது, அது மாதிரி ஏதோ டெக்னிக்கலாக வச்சுக்கோங்களேன். நீங்க எது மேக்கப்போ அதை பார்த்துக்கோங்க. நல்ல வாரி இருக்கிற தலையை அப்படி பிரிச்சு போட்டு பேப்பரை பேன ஆடினா அது ஒரு பெரிய ஸ்டைல். எதுக்கு இவ்வளோ பெரிய அப்ளாஸா? சரி இருக்கட்டும், சந்தோஷம், ரெக்கக்னேஷன் கிடைச்சா சரி. அதுதான் திரௌபதியினுடைய காரியம். சைரந்திரிகை அப்படின்னு பேரு. இவ பாண்டவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தில் வசிப்பதை அறிய மாட்டான். யாரு? விராட்ட ராஜா. இவர் சண்டைக்கு போறார். யாரு கூட? மீதி 4 பேர். கங்கன் என்ன பண்றார்? இந்த வல்லன் பெரிய சமையல்காரன், இந்த லட்டு அடிக்கிற கரண்டி ஒன்று இருக்கும், ஜாலர் கரண்டி, அந்த கரண்டி வச்சு எல்லாரும் அடிப்பான்னு அவள் அழைச்சுன்னு நகுல சகாதேவரை அழைச்சுன்னு யுத்தத்துக்கு போயிடுறார். பிருஹன்னலை அர்ஜுனன் திருநங்கை வேஷத்தில் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறான். இதே சமயம் ராஜ்யத்தினுடைய மற்றொரு பகுதியில் பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா, துரியோதனன், கர்ணன், துச்சாசனன் இவ அத்தனை பேரும் வந்து ராஜ்யத்தை அட்டாக் பண்றான்.
உத்தரகுமாரன் மட்டும்தான் இருக்கான். விராட்ட தேசத்துல விராட்ட இளவரசன் மட்டும்தான் இருக்கான். இவனை சண்டைக்கு அனுப்பணுமே. சைரந்திரிக்கையான திரௌபதி சொன்னா, தோ பிருஹன்னல இருக்கா, அவன் அண்ணா வண்டி ஓட்டுவா, அவளை உட்கார வச்சு அழைச்சின்னு போனா எல்லாரும் கேலி பண்றான். புருஷர்களே யுத்தம் பண்ண முடியாது, மகாரத்தர்கள் வந்திருக்கா, பீஷ்பத்ரோணாதிகள் எப்பேற்பட்டவா, அவளை எதிர்த்து சண்டை போட முடியுமா இந்த பிள்ளைக்காப்பையினால? உத்தர வெறுமை இருப்பானா? அந்த பூரமாச்சே, 4 பெண்கள் அழகா இருந்தா அவளை பார்த்த உடனே உதார் விடுறான், நான் சண்டை போடுவேன், பீஷ்மரை உதைப்பேன், துரோணரை உதைப்பேன், அப்படி இப்படின்னா சிரிக்கிறா திரௌபதி. வேற வழி இல்லை, பைத்தியம் வளர்றதுன்னு தெரிஞ்சிருத்தது. சரி, வேற அவனை கம்பல் பண்ணி ஒரு வழியா பிருஹன்னலைய சாரத்தியம் பண்ண சொல்லி இங்க இருந்து அந்த சண்டைக்கு போறா. பெரிய சைன்யம் அணிவகுத்திருக்கு. அதை பார்த்த உடனே உத்தரகுமாரன் இறங்கி பயந்து ஓடுறான். பிருஹன்னலையான அர்ஜுனன் அவனை இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு, கொஞ்சம் இருன்னு, பக்கத்துல ஒரு வன்னி மரம், அந்த வன்னி மரத்துக்கு மேல ஏறி போனா அது மேல ஒரு உயிரற்ற உடல் ஒண்ணு இருக்கு. அந்த உயிரற்ற உடலை பிரித்து பாருனா அதற்குள்ள திவ்யமான 5 ஆயுதங்கள் இருக்கு. அதுல ஒரு பெரிய வில், அந்த வில்லை எடுத்துட்டு கீழே வாண்டான். தூக்க முடியாமல் தூக்கி கீழே வரான். என்ன, பாண்டவர்கள் தாங்கள் அஜ்ஞாதவாசம் செய்வதற்கு முன்பாக இந்த வன்னி மரத்தில் உயிரற்ற உடலில் தங்களுடைய திவ்யமான ஆயுதங்களை கட்டி வைத்து சென்றிருக்கிறார்கள். பிருஹன்னல சொன்ன உடனே உத்தரன் அந்த வில்லை கொண்டு கொடுக்கிறான். நீ யாருனா? நான் தான் அர்ஜுனன். பாண்டவர்களில் காண்டீவன், சவ்யசாச்சனா 2 கையால பான பிரயோகம் பண்ணுவானா. நம்ம பார்த்த பசங்க 2 சைட்லயும் கையில அந்த போனை வச்சு SMS வேக வேகமா அனுப்புறது பாருங்க. நம்மளுக்கு வந்ததே படிக்க வரல, இதுக்குனால 2 பக்கம் அடிக்கிறது. ஓ, இவாதான் சவ்யசாச்சன், அப்பதான் புரிஞ்சுட்டு நான். 2 கையிலையும் பான பிரயோகம் அடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் அர்ஜுனன். அர்ஜுனன் வந்தான், வந்து தேர்ல ஏறினான். உத்தரகுமாரனை நீ சாரத்தியம் பண்றான்னா பண்ணி அவனுடைய சிங்க கொடியை இறக்கி விட்டு தன்னுடைய வானர கொடியை அர்ஜுனன் மேலே ஏற்றினான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனன் வந்தான், வந்து தேர்ல ஏறினான். உத்தரகுமாரனை நீ சாரத்தியம் பண்றான்னா பண்ணி அவனுடைய சிங்க கொடியை இறக்கி விட்டு தன்னுடைய வானர கொடியை அர்ஜுனன் மேலே ஏற்றினான். ஏத்திட்டு கையில சங்கத்தை எடுத்து, திவ்யமான சங்கம், தேவரத்தம் தனஞ்சயான்னு அந்த தேவரத்தம் என்னும் உயர்ந்த சங்கத்தை எடுத்து பம் 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 பம்னு சங்கத்வானம் பண்ணினான். என்ன ஆச்சுனர், சத்ரு சைன்யத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாருக்கும் மனசு நடுங்கி போயிடுத்து. அப்பொழுது துரோணர் பக்கத்தில் இருக்கிற பீஷ்மரை பார்த்து சொல்றார், கங்கா ஜலம் கேசவனாரி கேதுஹு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மகாபாரதத்தை வியாசர் எழுதுறேன்னு ஒத்துண்டார். எழுதுனா ஒருத்தர் ஸ்கிரைபு வேணுமோ இல்லையோ, அந்த ஸ்கிரைபு யாருனார், விநாயகர் வந்து ஸ்கிரைபா இருக்கேன்னு. வியாசர் அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டார், நான் சொல்ற ஸ்லோகத்துக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சு நீ எழுதணும்னு. விநாயகர் என்ன கண்டிஷன் போட்டார்னா, நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ள நீ சொல்லிட்டே இருக்கணும், நிறுத்தாம சொல்லணும்னு. சரிதான். ஆனா அந்த மாதிரி சொல்ல முடியுமோ? அதுக்காக வியாசர் என்ன பண்ணுவார்னா, நடுநடுவில் சில ஸ்லோகத்தை ஏடாகுடமா கூகுளி போடுவார். ஸ்பின்ல கூகுளி போடலையா, அந்த மாதிரி திடீர்னு முடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார். காரணம் என்ன, ஸ்லோகத்துக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். அது என்ன சார் சிடியில் வந்துடுறது, இப்பெல்லாம் புஸ்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிருது, நெட்ல டவுன்லோட் பண்ணா வந்துடுறது அப்படின்னா, குருவினிடத்துல உட்கார்ந்தால் தான் புரியும். என்னதான் நீங்க டிவி பார்க்கலாம், இல்ல ரேடியோ கேட்கலாம், இல்ல புஸ்தகங்கள் வாங்கி படிக்கலாம், எங்களுக்கு மந்திரம் தந்திரம் தெரியும்லாம், குருவினுடைய உபதேசம் இல்லாமல் எதுவுமே சித்திக்காது. அது தெரிஞ்சுக்கும். 1,00,000 ஸ்லோகம் மகாபாரதம், அதுல 8000 ஸ்லோகத்துல வியாசர் முடிச்சு போட்டு வச்சிருக்கார். அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வியாசர் சொல்றார், எனக்கு தெரியும், என் பிள்ளை சுகபிரம்மத்துக்கு தெரியும், ஆனா சஞ்சயனுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாதுன்ட்டு. அந்த அளவுக்கு மகாபாரதத்துல ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் இது, துரோணர் சொல்லக்கூடிய ஸ்லோகம். கங்காஜலம் கேசவ நாரிகேது. கங்காஜலம், கங்காஜலம்னா கங்காஜலம், கேசவன்னா பகவான், நாரினா பெண்மணி, கேதுனா கொடி. இது என்ன ஒண்ணுக்கு கான்டெக்ஸ்டே இல்லையே, ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லையே. கங்கா ஜலத்துக்கும் கேசவனுக்கும் நாரிக்கும் கேத்துக்கும் என்ன சம்பந்தம்? பங்க்சுவேஷன் ப்ராப்ளம் இல்லையா? சுக்குமி லகுதி இப்பிலி படிக்க கூடாது. சுக்கு மிளகு திப்பிலி அழகா படி, சுக்குமி லகுதி இப்பிலி படிக்காதே. அந்த மாதிரி இந்த ஸ்லோகம், கங்கா ஜலம் கேசவனாரி கேது அப்படி சொல்லாரு. கங்கா ஜ, பீஷ்மரை பார்த்து துரோணர் சொல்லக்கூடிய வார்த்தை கங்கா ஜ, கங்கையின் மைந்தனான பீஷ்மரே அவரை அழைப்பது. இப்ப கங்கா ஜலம்ல ஜாப் எடுத்தா இப்ப லங்கேஷவ இல்லையா? கேசவ அந்த வார்த்தையை பிரிக்கணும், ரொம்ப ஜாகிரதை கவனிக்கோ. லங்கேஷவ படிக்கூடாது, லங்கேஷ.
லங்கேஷ, இலங்கைக்கு ஈசன் யாரு? ராவணன். இப்ப கேசவால வா பாக்கி இருக்கே, அப்புறம் நாரி இருக்கே, அந்த வ நாரி சேர்த்துக்கணும். வனாரி, வனம்னா காடு, அரினா அழித்தவன், காட்டை அழித்தவன். ஹே கங்காஜ, ஹே பீஷ்மரே, லங்கேஷ வனாரி, ராவணனுடைய காட்டை அழித்தவன் யாரவன்? கேதுஹு, அவனை கொடியில் உடையவன். யாரு? ஹனுமானை தன் கொடியில் உடைய அர்ஜுனன் வந்திருக்கான்னு சொல்றது. ஹனுமானை தன்னுடைய கொடியில் உடைய அந்த அர்ஜுனன் சண்டைக்கு வந்து விட்டான் அப்படின்னு துரோணர் சொல்ற. இப்பொழுது அர்ஜுனனுக்கும் அந்த துரியோதனன் படையில் இருக்கிற அத்தனை பேருக்கு சண்டை வருது. எல்லாரையும் துவம்சம் பண்றான். தன் ஆச்சாரியர்கள் உட்பட அர்ஜுனன் துவம்சம் பண்ணி எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். துரியோதனன், துச்சாசனன், கண்ணன் இவர்களுடைய வஸ்திரங்களை அவிழ்த்து எடுத்துன்னு போறான். யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் ஒருத்தன் தான் வந்திருக்கான். கிருஷ்ணன் சாரதி இல்ல, உத்தரகுமாரன் மட்டும்தான் சாரதி. பீஷ்மத்ரோணாதிகள் வந்திருக்கா. இவா எல்லாரையும் அர்ஜுனன் ஒருவனாகவே ஜெயித்து அவளுடைய வஸ்திரம், பீஷ்மத்ரோணாதி வஸ்திரத்தை எடுக்கல, மற்றவருடைய வஸ்திரத்தை அபகரித்து வந்தான். இப்ப இந்த அர்ஜுனன் நாளைக்கு கிருஷ்ணனுடைய சகாயத்தோட யுத்தத்துக்கு வரப்போறான். மீதி 4 பாண்டவர்கள் வரப்போறா. அவளுக்கு அக்ஷௌஹிணி சைன்யங்கள் 7 அக்ஷௌஹிணி சைன்யங்கள் சப்போர்ட் வரப்போறது. இப்படி இருந்தா நாம் யுத்தத்தில் ஜெயிப்போமா மாட்டோமா என்பதை துரியோதனன் அன்றே உணர்ந்திருக்க வேண்டும். அந்த கோகிரகணத்தில் தான் பட்ட அடியில் இவ்வளோ அர்ஜுன ஒருத்தன் வந்தே நம்மளை ஜெயிச்சுட்டானே, இனி நாம பாண்டவரிடத்துல சக்கியமா போறதுதான் நாம் உயிர் பிழைப்பதற்கு வழி என்று அன்றே துரியோதனன் நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு 2 புத்திசாலிகள்ல ஒரு டாபிக் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி 2 முட்டாள்கள்ல முதல்ல வந்துட்டான். கோகிரகம் திருஷ்டுவா, பசுக்களை கவர்ந்து சென்ற சமயத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியை அறிந்தும் மறுபடியும் பாண்டவரிடத்தில் சக்கியம் செய்து கொள்ளாமல் யுத்தம் செய்து மாய்ந்து போனானே துரியோதனன், அவன் ஒரு முட்டாள். அடுத்த முட்டாள் யாரு அப்படின்னு கேட்டா வனாரி. எங்க? 10 தலையுடைய ராவணன். அந்த ராவணனுடையதான லங்கைக்குள்ள தேவர்கள் கூட போக முடியாது. ரேடர்ல பார்த்து சுட்டு தள்ளிடுவான். அதற்குள்ள ஒருத்தர் போனார். யார் அவர்? ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்துக்குள்ள போனார். அசோகவனத்துக்குள்ள போனவர் அசோகவனத்தை அழித்தார். அசோகவனத்தை துவம்சம் பண்ணார். கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்கிய சிந்தோ சலிலம் ஷலீலம் யசோகமல்லிம் ஜனகாத்மஜாயா ஆதாய தேனைவ ததாஹ லங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம். இந்த அழகா பெரிய சமுத்திரத்தை அனாயாசமா தாண்டினார். தாண்டினவர் லங்கைக்கு போனார். லங்கைக்கு போய் சீதையின் சோகம் என்னும் நெருப்பை லங்கையில் இட்டார். 5 ஒன்று வைத்தான். எது? விசேஷமான அந்த நெருப்பை லங்கையில் வைத்து லங்கையை கொளுத்தினான். எதிர வந்து நிற்கிறார் ராவணன் எதிர. ராவணன் பார்த்தான், கிமேஷ பகவான் நந்தி, எனக்கு ஏற்கனவே சாபம் கொடுத்த நந்திகேஸ்வரர் தான் வந்துட்டார். ஆஞ்சநேயரை பார்த்து பயந்தான் ராவணன். அப்ப ஆஞ்சநேயர் ஒரு வார்த்தை சொன்னார். டேய், ஒன்று சொல்றேன்டா, பிரம்மா ஸ்வயம்பூஷ்சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் ந சக்தா யுதி ராமவத்யம். பிரம்மா, அதன் பிறகு அந்த பரமேஸ்வரன், அடுத்தது இந்திரன், இவர்கள் மூவரும் ஒரு அணியில் திரண்டு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துக் கொண்டு வந்தால் கூட ராமனை எதிர்த்து நிற்க முடியாது, அவர்கள் அழிந்துதான் போவார்கள் என்று ஹனுமான் எவ்வளவு உபதேசம் பண்ணார். இவனுடைய பிள்ளை அந்த அக்ஷகுமாரன், அவனை கொன்னார். இந்திரஜித்தை பிரயோகித்ததான பிரம்மாஸ்திரத்துல கூட ஆஞ்சநேயர் சுலபமா விடுபட்டார். இவ்வளவு தெரிஞ்சும் அந்த முட்டாள் மறுபடியும் சீதையை ராமனிடத்துல கொண்டு போய் ஒப்படைக்காமல் யுத்தம் பண்ணானே. யுத்தம் பண்ணதுனால அவனுக்கு ஏற்பட்ட நாசம் எப்ப ஏற்பட்டது? ராவணேஸ்வரன் பரமசிவபக்தன். தன்னுடைய 10 தலைகளை வெட்டி நெருப்புல போட்டு பரமேஸ்வரனை ஆராதிச்சான். அங்க ஒரு தப்பு பண்ணினான் அவன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்? அந்த பரமேஸ்வரன் ஏகாதச ருத்ரன் என்று பெயர் பெற்றவன். 11 பேர் ருத்ரர்கள். 10 தலையை வெட்டி ஹோமம் பண்ணான். 11வது தலை இல்ல. அந்த 11வது ருத்ரமூர்த்திக்கு கோபம் வந்தது. ஆகினால் தான் ருத்ராம்சத்துடன் ஹனுமான் வந்து லங்கையை அழிப்பதற்கு காரணமாய் அமைந்தார். ஆகையால் இந்த காடு அசோகவனமானது அழிக்கப்பட்டதை அறிந்திருந்தும் ஒரே ஒரு குரங்கு, கொரியர் சர்வீஸ் பண்ணக்கூடிய குரங்கு, அந்த குரங்கு வந்து இதை அழிச்சது. அப்படி தெரிஞ்சும் முட்டாள்தனமா யுத்தம் பண்ணானே ராவணன், அவனை விட முட்டாள் உலகத்துல வேற யாரு? கோக்கிரகணத்துல அர்ஜுனன் ஒருவனாகவே இருந்து அத்தனை பேரை அழிச்சானே,
அவனை விட முட்டாள் வேற யார் இருக்கா? இந்த 2 முட்டாள்களினால்தான் நமக்கு மிகச்சிறந்த இதிகாசங்களான உயர்ந்த ராமாயணமும் மகாபாரதமும் கிடைத்தது. ஆகையால் அவர்கள் முட்டாளாக இருந்தால் கூட நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய உயர்ந்த இதிகாசங்களை கொடுத்ததினால் அவர்களை நாம புத்திசாலிகளாகவே கன்சிடர் பண்ணலாம். இப்ப யாருமே முட்டாளிலே தெரிஞ்சு போச்சு இல்லையோ. வைஷம்பாயனர் ஜனமேஜய மகாராஜாவிற்கு இந்த 2 பெரும் இதிகாசங்களையும் முழுவதுமாக உபன்யாசம் பண்ணார். உலகத்திற்கு மிகச்சிறப்பான 2 இதிகாசங்கள் நமக்கு பிராப்தமாயிற்று. இன்றைய தினத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தையும் ஸ்ரீமன் மகாபாரதத்தையும் ஸ்மரிக்கக்கூடிய, அதை நினைத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. உத்தமமான இந்த வாய்ப்பை பெற்ற நமக்கு எல்லோருக்குமே விஜயம் விஜயத்தினால். இது விஜயோ இல்லையோ, அதனால் நமக்கும் அது ஒரு விஜயம், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி அடியன் பூர்த்தி செய்து கொள்கிறேன். வாழியணிதோ புல் வருணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள்.